சார் பொதுவா ஆர்டிஐ அப்படின்னா என்னங்க சார்? இது எந்தெந்த நிறுவனத்துக்குலாம் ஆர்டிஐ அப்படிங்கிறது பொருந்தும்? முதல்ல ஆர்டிஐனா என்ன அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இது வந்து 2005ல் வந்தது. 2005ல் வந்து அதுக்கு முன்னாடி அந்த ரைட் அது கிடையாது. இது வந்து நம்ம இந்திய குடிமகன் ஒவ்வொருக்கும், இந்திய மக்கள் ஒருவருக்கும் உண்டான உரிமைன்னு அது கொடுத்தது. ஏன்னா அரசாங்கம்னா யார்? மக்களால் உருவாக்கப்பட்டது தான் அரசாங்கம். அரசாங்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னே மக்களுக்கு தெரியலன்னா என்னாகும்? ஓகே, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது பண்ணுது. அதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, ஒரு சில நார்ம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இது பண்ணலாம். ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் உங்கள் கம்பெனியில் எவ்வளோ டர்ன் ஓவர் நீ சொல்லு, ஆர்டிஐயில் போட்டு பண்ணால் அது பண்ண முடியாது. இதே வந்து அரசாங்க நிறுவனத்தில் தாராளமாக கேட்கலாம். அதுக்கு ஒரு சில விதிவிலக்கு உண்டு. இப்ப இது வந்து தனியார் நிறுவனத்துக்கு பொருந்தாது, அரசாங்க நிறுவனத்துக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்றத நீங்க ஆமாம், சொல்ல வர்றீங்க. ஆமாம். சரி சார், ஆர்டிஐ நம்ம ஃபைல் பண்ணி இதெல்லாம் கேட்டு வாங்குனதுக்கு அப்புறம் சில இடத்துல தொய்வா இருந்ததுன்னா, அந்த அரசாங்க அதிகாரிகள் மேல நம்ம நடவடிக்கை எடுக்க முடியுங்களா? கண்டிப்பாக. இது வந்து நீங்கள் அரசாங்க நிறுவனங்கள்னு வரும்போது, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், நகராட்சி, ஊராட்சி அமைப்பு, பேரூராட்சி, அதர் அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், கவர்மெண்ட் எய்டு ஒரு சில எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்லாம் இருக்கும். கவர்மெண்ட் எய்டடாக இருக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் அந்த அதிகாரியின் மேலேயே நடவடிக்கை. ஏன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவருக்கு வேலை இருக்கும். ஒரு அரசாங்க அதிகாரி அந்த இடத்துல அந்த நிறுவனத்தில் இதை கொடுக்கறதுக்குனே உட்காந்துருப்பார். அதை தகவலை சேகரித்து அவர் கொடுக்கணும். தகவலை சேகரித்து அவர் கொடுக்காத பட்சத்தில் யார் கொடுக்கலையோ, எதனால் அந்த தகவல் வரலையோ அதை சொல்லணும் அவங்க. சப்போஸ் அந்த ஆவணங்கள் தொலைஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு, இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இல்லை இது வந்து இவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி கொடுக்காத பட்சத்தில் அந்த அதிகாரியின் மேலேயே ஒரு நடவடிக்கை பாயும். அதனால் தாராளமாக தைரியமாக நம்ம கேட்க முடியும். அது மாதிரி இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்லாம் இருக்கும். நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் அரசாங்கம் சார்ந்த கம்பெனிகள் இருக்கும். அதுக்கும் அது பொருந்தும் நிறைய இதில். ஒரு சில என்ஜிஓ அமைப்பெல்லாம் இருக்கும். அரசாங்க உதவி பெறும் என்ஜிஓ அமைப்பு, அது அவங்கெல்லாம் கூட கண்டிப்பாக அது கொடுத்தாங்கணும். இதில் வந்து பிஎஸ்என்எல்லாம் கம்பெனி, அதுவும் வந்து ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுமே இதெல்லாம் வந்து ஆர்டிஐ கீழே தான் வருவாங்க. அதே மாதிரி நீதித்துறையும் இது கீழே தான் வரும். அவங்களும் அது வந்து உங்களுக்கு அதை தகவல் உரிமை சட்டத்தின் கீழே வந்து உங்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்து ஆகணும். அது மாதிரி தேர்தல் ஆணையமும் உங்களுக்கு அந்த உரிமையை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உரிமை வந்துடும். நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அது மாதிரி பாராளுமன்றம், சட்டமன்றம் அது வரலாம். இது தவிர்த்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், ஓகே, ஒரு சில ஒரு பர்டிகுலர் பங்கு வந்து கவர்மெண்ட் பங்கு இருந்ததுன்னா அதுலேயும் கேட்கலாம். ஆனால் தனியார் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தில் நம்ம கேட்கவே முடியாது. கேட்குறதுக்கு உண்டான எதுவும் இல்லை. இது தவிர அரசாங்க நிறுவனத்திலேயே நம்ம வந்து எந்தெந்த இடத்துல கேட்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரான்னு சொல்லுவோம், ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், ஓகே, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சிபிஐ, ஓகே, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இதெல்லாம் வந்து குற்றச்செயல்கள், நம்ம நாட்டுக்கு எதிரான குற்றச்செயல்களோ, இல்லை ஒரு இனத்துக்கு எதிரான குற்றச்செயல்களோ, இல்லை வேறு சில குற்றச்செயல்களில் ஈடுபடுற அதோடைய தகவல்கள், அந்த தகவல்லாம் வந்து அதெல்லாம் ரகசியம். அந்த ரகசியத்தை பொதுமக்களுக்கு அதை ஷேர் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து இந்த இதன் கீழ் வராது. அது மாதிரி வேறு சில விஷயங்கள், டிஆர்டிஓன்னு சொல்லுவோம், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஐஎஸ்ஆர்ஓ உங்களுக்கு தெரியும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு உண்டான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்திய இறையாண்மையை காக்கக்கூடிய ஒரு சில இந்த நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டிஐ வந்து அது வராது. இது தவிர்த்து ஒரு சில ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான சமாச்சாரங்கள், அரசாங்கத்துக்கு வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள், அதுக்கு குற்றச்செயல்கள்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஒரு அரசியல்வாதி தவறு பண்ணாங்கன்னா அதை நீங்கள் கேட்கலாம், தாராளமாக அது பண்ணலாம். அதனால் நம்ம ஒரு தகவலை வந்து பொதுமக்கள்கிட்ட கொடுத்தா அது வந்து நம்ம நாட்டுக்கு கேடு, மக்களுக்கு கேடுன்னு வர்றதெல்லாம் அதன் கீழ் வராது. மற்றதெல்லாம் வரும். சார், மக்களோட புரிதலுக்காக ஒரு கேள்வி இதில் கேட்டுக்கிறேன். நீங்கள் பாராளுமன்றம், நாடாளுமன்றம், சட்டமன்றம் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஒரு எம்பி என்ன தொகை இந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்காக செலவு செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நான் கேட்க முடியுமா? இல்லை எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறாங்க, அவருக்கு எவ்வளோ செலவு செய்யலை அப்படிங்கிறத வச்சு அவர் மேலே நான் இதை வச்சு கேஸே எடுக்க முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் வழக்கு பதிவு செய்ய முடியும். நீங்கள் வந்து ஒரு பொதுநல வழக்கும் போடலாம். அது தவிர்த்து நீங்கள் வந்து ரிட்டு பெட்டிஷனும் நம்ம வந்து அதன் பேரில் போட முடியும். நீங்கள் ஆர்டிஐயில் நீங்கள் கேட்குறீங்க,
அந்த செலவினங்களை சொல்கிறாங்க, இது வந்து இது மாதிரி தவறாக பயன்படுத்துறதுக்குன்னு நீங்கள் சொல்லி கண்டிப்பாக அந்த அரசாங்க அதிகாரியின் மேலும் அந்த செலவு பண்ண அதிகாரியின் மேலே நீங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம். அரசியல்வாதி மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். ஓகே. ஸோ இது சம்மந்தமாக ஆர்டிஐயில் நீங்கள் போடணும்னா முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். சார் இப்போ வந்து கேஸோட விலை ஒரு 50 ரூபா ஏற்றி இருக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிஐயில் நான் கேட்குறேன், இந்த 50 ரூபா ஏற்றத்திற்கான தேவை என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்டிஐ யூஸ் பண்ண முடியுமா? அதை வந்து இது வந்து ஜென்ரல் கொஸ்டின். அதாவது தேவை என்ன அப்படின்றது வந்து பணவீக்கமாக இருக்கலாம். இது மாதிரி அவங்க 100 காரணங்கள் இருக்கும். அதாவது இது வந்து கவர்மெண்ட் பாலிசி மேட்ரு. இதை வந்து உயர்த்தணும். இந்த இடத்துல இதை உயர்த்தினா தான் அரசாங்கத்துக்கு வேற ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு, வேறு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு வேணுன்றது வந்து அது இண்டிபெண்ட்டாக தனித்தனியாக இருக்காது. இது பொதுவான கேள்வி. பொதுவான இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இல்லாமல் போகலாம். இப்போ பொதுவாக வந்து ஆர்டிஐ தாக்கல் செய்யணும்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸு சார் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ரொம்ப சிம்பிளான முறை. ஓகே. RTI.online.gov.inல நம்ம வந்து தாக்கல் செய்யலாம். ஆர்டிஐ அப்படி பண்ணலாம். இல்லைனா சம்மந்தப்பட்ட அந்த ஒரு அரசாங்க இதில் வந்து ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மனுவை போட்டு உங்களுக்கு வந்து அந்த நோடல் ஆஃபீஸர் உங்களுக்கு பதில் அனுப்புவாங்க. ஸோ ஒரு நிறுவனத்துக்கு ஒரு முறை இருக்குது. ஓகே. ஜென்ரலாக பார்க்க போனால் அந்த RTI.online.gov.inக்கு நம்ம போய் அதை நம்ம கேட்டுக்கலாம். மற்றபடி ஒரு நிறுவனமும் சார்ந்து நீங்கள் கேட்கணும், வேகமாக வரணும்னா பண்ணலாம். அது வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான். அது வந்து 10 ரூபா விண்ணப்ப கட்டணம். பட் அந்த கேள்விகள் வந்து கரெக்டாக கேட்கணும். அனாவசியமான கேள்விகள் வந்தால் அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டாங்கன்னா நம்ம பண்ண முடியாது. ரெண்டாவது, உங்களுக்கு 30 நாளுக்குள்ளே பதில் சொல்லி ஆகணும். அப்படி சொல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து மேல்முறையீடு போகலாம். இப்போ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு அது கரெக்டாக இல்லை, அவங்க பொய் சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அதை மறுபடியும் எதிர்த்து ஆர்டிஐ தாக்கல் செய்ய முடியுமா? இப்போ பொதுவாக பொய்ன்றது வந்து நமக்கு வந்து அவங்க கொடுக்குற தகவலில் அப்போ நம்ம உண்மை தெரிஞ்சால் அதை பொய்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதுக்குண்டான சான்றை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை மாதிரி எனக்கு வந்திருக்கு, இது கரெக்டாக இல்லை இது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் ஆர்டிஐலேயே கேட்கலாம். அப்படி இல்லை இதுதான் கரெக்டு அப்படின்னா அதுக்குண்டான ஆவணங்களை அவங்க கொடுத்தாகணும். அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். மேலும் வேறு ஏதாவதுனாலும் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக முடியும். கோர்ட்டுக்கு போய் இது சம்மந்தமாக இது மாதிரி ஆர்டிஐயில் இது மாதிரி தவறு பண்ணுறாங்கன்னு நீங்கள் செய்ய முடியும். ரெண்டாவது, அதுலேயே கூட மேல்முறையீடு இருக்குது. அந்த மேல்முறையீட்டில் தவறும் பொழுது நீங்கள் கோர்ட்டுக்கு வரலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.